மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று விபூதி புதன், அருளின் காலமாகிய தவக்காலத்தை தொடங்குகின்றோம். நான் யார், எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு, எனக்கும் அயலாருக்கும் இடையில் உள்ள உறவு என்பவற்றை ஆய்ந்தறிந்து என் தந்தையாம் இறைவனை எனக்குள் வாழ வைக்கும் காலமாகும். உங்களது உள்ளங்களை தூய்மையாக்குங்கள் என்ற யோவேலின் அறக்கூவலோடும் ஒப்புரவாகுங்கள் என்ற பவுலின் வேண்டுகோளோடும் ஜெபம், தவம், தர்மம் வழியாக இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ அழைக்கும் இயேசுவின் குரலோடும் இன்றைய வாசகங்கள் அமைய பெற்றுள்ளன. மண்ணிலிருந்து உருவான நாம் மண்ணுக்கே திரும்பிச் செல்வோம் என்ற உணர்வை திருப்பலியின் போது குருவானவரால் நெற்றியில் இடப்படும் சாம்பல் எமக்கு உணர்த்துகின்றது. ஒருத்தல், ஜெபம், பகிர்ந்தளித்தல், அறநெறி செயல்களை நாள்தோறும் செய்து மறு உருப்பெறுவோம். இறைவனின் அருளும் இரக்கமும் மிகுதியான இத்தவ காலத்தை அன்போடு வரவேற்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அருளின் காலமாகிய தவ காலத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவனுடைய அன்பும் அருளும் இரக்கமும் அதிகமாக பொழியப்படும் மிகச்சிறந்த ஒரு காலமாக இந்த தவ காலம் இருக்கின்றது. எனவே பொழியப்படக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை திருப்பி பார்த்து இறைவனுக்கு எதிரான காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதிலே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். 40 நாட்கள் அருளின் காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மனமாற்றத்தை நாம் இந்த நாட்களை பயன்படுத்தி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்லுகின்ற 40 நாட்களை போன்று இந்த நாட்களும் கடந்து சென்றுவிடும். எனவே நம்முடைய மனதிலே ஒரு உறுதி எடுப்போம். ஏதாவது ஒரு பாவத்தையாவது நம்மை விட்டு விலக்கிவிட முயற்சி செய்வோம். நமக்கு தெரியும் எந்த ஒரு பாவத்திற்கு நாம் அதிகமாக அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய போவதே இல்லை என்கின்ற ஒரு உறுதியை எடுப்போம். அப்படிப்பட்ட அந்த உறுதிப்பாடு நிச்சயமாக இறைவனின் இரக்கத்தை, இறைவனின் மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தந்து ஒரு புதிய வாழ்வை வாழ தேவையான ஆற்றலை நமக்கு தரும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வேண்டி மன்றாடுவோம். சிறப்பாக இந்த நாட்களிலே நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவருக்கு செய்வோம். மற்றவர்களுடைய வாழ்விலும் ஏற்றம் காண நாம் அவர்களுக்கு உதவுகின்ற பொழுது இறைவனுடைய அருட்கரம் நம்மை அதிகமாக தேடி வரும். எனவே தானம், தவம், தர்மம் போன்ற இரக்க செயல்களை செய்து இறைவனுக்கு விருப்பமான வாழ்வை வாழ்ந்து நல்ல மனமாற்றம் அடைந்தவர்களாக இந்த தவக்காலத்தை நன்முறையில் பயன்படுத்தி கொள்ள வரம் வேண்டி இந்த தெய்வீக திருநீற்று புதன் திருப்பலியிலே மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் பிள்ளைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே
இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20, மேலும் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது.
மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருளின் காலமாகிய தவ காலத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தவ காலத்திலே இறைவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் நல்லதொரு மன மாற்றத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெற முயற்சி செய்வோம். அதற்கு இந்த அருளின் காலமாகிய தவ காலம் நமக்கு உதவி புரிவதாக. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனை நோக்கி பலவிதமான விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். பலவிதமான ஜெபங்கள், மன்றாட்டுக்கள், இப்படி நாம் நம்முடைய வேண்டல்களை பல விதங்களில் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறோம். அப்படிதானா? எப்படிப்பட்ட விதங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபங்களை ஏறெடுக்கிறோம்? நம்முடைய ஜெப முறைகள் ஒரு சில சொல்லுங்க. எப்படிலாம் ஜெபம் பண்ணோம்? நம்ம முறைகள், ஜெப முறைகளை சொல்கிறேன். எப்படிப்படிலாம் நம்ம ஜெபம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஜெபமாலை சொல்லி ஜெபம் சொல்கிறோம், முழங்கால் நின்று ஜெபம் சொல்கிறோம். அப்படிதானா? சில நேரங்களில் மெழுதிரி கொளுத்திருக்கிறோமா, மெழுதிரி கொளுத்தி ஜெபம் சொல்கிறோம். வேறு என்ன செய்வோம்? பல நேரங்களில் பல இடங்களுக்கு திருப்பயணங்கள் மேற்கொள்ளும். அப்படிதானா? திருப்பயணங்களை மேற்கொண்டு நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். வேளாங்கண்ணியில் மாதா குளத்தில் முழங்கால் நின்னே போய் நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். திருவிழா நாட்களில் என்ன செய்வோம்? சப்பரம் எடுத்து நம்முடைய நேர்த்தி கடனை, நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இன்னும் என்னென்ன விதங்கள்லாம் இருக்குது? மொட்டை அடித்து முடிய காணிக்கையாக கொடுத்து நாம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். வேற என்னெல்லாம் இருக்குது? நடந்து திருப்பயணம் போவோம். இப்படி பலவிதமான ஜெப முறைகள் இருக்கு. அப்படிதானா? இதெல்லாம் விவிலியத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? நடந்து திருப்பயணம் போங்க, மொட்டை அடிங்க, மெழுதிரி கொளுத்தி ஜெபம் பண்ணுங்க, சப்பரம் தூக்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை. விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு அருள் கிடைக்கும். நம்ம மனம் மாறாம, மனத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராம இப்படிப்பட்ட இந்த பக்தி முயற்சிகளை எல்லாம் செய்தாலும் கூட அதனால் எந்தவித பயனும் கிடையாது. அதே நேரத்தில் நல்ல ஒரு மனமாற்றத்தை அடைந்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த வெளி அடையாளமான இந்த முயற்சிகள் எதுவும் தேவையில்லை என்பதுதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. விவிலியத்தில் பார்க்கிறோம், மனம் மாறியவர்கள் எல்லாருமே ஆண்டவரிடத்திலிருந்து அருளை, ஆசீரை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சக்கேயுவை எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் சக்கேயு மனம் மாறி ஆண்டவரிடத்தில் சொல்றார், ஆண்டவரே, நான் யாரிடமாவது நயமாக அதிகமாக பணத்தை பறித்திருந்தேன் என்று சொன்னால் அதனை 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று நல்ல ஒரு மன மாற்றத்தை சக்கேயு கண்டார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். விபச்சாரத்திலே பிடிப்பட்ட பெண் தன்னுடைய பாவ வாழ்க்கையை நினைத்து மனமாற்றம் கண்டார். ஆண்டவரும் அவரை தீர்ப்பிடாமல் ஒரு புதிய வாழ்வு அவள் வாழ வழிவகுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த பொழுது அந்த நல்ல கள்வன் என்று குறிப்பிடப்படுகின்றவர் என்ன சொல்றாரு? மனம் மாறுறார். அந்த இடத்துல சிலுவையில் இருக்கும்போது மனம் மாறுறாரு. நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்று அந்த இடத்திலே மனமாறிய அந்த அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். பேதுரு கண்ணீர் வடிக்கிறார், நான் ஆண்டவரை தெரியாது என்று மறுதலித்து விட்டேனே, ஆண்டவருக்கு எதிராக பேசிவிட்டேனே என்று தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய தவறை உணர்ந்து கண்ணீர் வடித்து மனம் வருந்துகின்றார், மனம் திரும்புகின்றார். ஆண்டவர்
அவரை திருச்சபைக்கே தலைவராக உயர்த்துகின்றார். ஆக நாம் மனம் மாறுவதைத்தான் இறைவன் விரும்புகின்றார். நாம் மனம் மாறுகின்ற பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகின்றார். ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற பொழுது அவருடைய முதல் வார்த்தை, முதல் வசனம் எதுவாக இருக்கிறது? மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்காக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் எப்பொழுது மனம் மாற முடியும்? எப்பொழுது மனம் திரும்ப முடியும்? நம்ம ஏதோ தவறு செஞ்சிருக்கிறோம் என்று முதலிலே உணர்கின்ற பொழுதுதான் நம்முடைய மனதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாம் செய்வது தவறு என்கின்ற உணர்வை நாம் பெறாத வரை நம்முடைய வாழ்க்கையிலே மன மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்க முடியாது. எனவே நாம் செஞ்சது தவறு என்கின்ற உணர்வை பெற வேண்டும். நாம் எப்பொழுது நாம் பாவிகள் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் நம்மை மன மாற்றத்திற்காக கையளிக்கிறோம். ஆதாம் ஏவாளை எடுத்துக்கிடும். ஆதாம் ஏவாள் என்ன தவறு செஞ்சாங்க? பெரிய கொலை குத்தமா செஞ்சாங்க. அவங்க செஞ்ச தவறு என்ன? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை சொன்னாங்க. அப்பதானா ஆண்டவருக்கு எதிராக கீழ்ப்படிதல் இன்றி அந்த தவறை, அந்த பழத்தை பறித்து உண்டார்கள். ஆதாமோ ஏவாளோ மட்டும் ஆண்டவர் கேட்கும் பொழுது, அந்த பழத்தை சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, ஆமா ஆண்டவரே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தவறை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இன்ப வனத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். அதனா அவங்க என்ன செய்யல? தாங்கள் செஞ்சது தவறு என்று உணரவில்லை, தங்களுடைய தவற்றை ஒப்புக்கொள்ளவில்லை. என்ன செய்யறாங்க? மாற்றி மாற்றி குற்றம் சுமத்துகிறார்கள். ஆதாம் என்ன சொல்றான்? நீர் கொடுத்த அந்த பெண் அவள்தான், ஏவாள்தான் எனக்கு அதை உண்ண கொடுத்தாள் என்று ஏவாளை குற்றம் சுமத்துகிறாள். ஏவாள் என்ன செய்றா? அலகை என்னை ஏமாற்றியது, பாம்பு என்னை ஏமாற்றியது, பாம்பின் மீது அவள் கை நீட்டுகிறாள். ஆக யாரும் தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அதன் விளைவுதான் அவர்கள் இன்ப வனத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய தவற்றுக்கு மனம் வருந்த வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் இதான் நடக்குது. அப்படிதானா? கணவன் மனைவியை குற்றம் சுமத்துவதும், மனைவி கணவனை குற்றம் சுமத்துவதும், பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சுமத்துவதும், பெற்றோர் பிள்ளைகளை குற்றம் சுமத்துவதுமாகத்தான் நம்முடைய வாழ்வானது கடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் செய்கிறது தவறு என்கிறதை உணர்ந்து இறைவனிடத்திலே திரும்பி வர அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நாம் இறைவனிடத்திலே திரும்பி வரவில்லை என்று சொன்னால், மனம் மாறவில்லை என்று சொன்னால், அதற்கு இறைவன் தரக்கூடிய கைமாறை, பதில் மொழியை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்தில் 28வது அதிகாரம் 13வது இறை வசனம் அருமையாக சொல்லுகின்றது. தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிற பொழுது கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறுபவர்களாக மாறிவிடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே யோவேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அப்படிதானா? ஒரு அருமையான ஒரு இறை வசனமானது அங்கே வரும். நீங்கள் உங்கள் ஆடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். எதை கிழித்து கொள்ளணுமா? உங்களுடைய இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆடைகளை கிழிக்கிறது ஈஸி, உடைகளை கிழிக்கிறது ஈஸி. வெளிப்புறத்தில் அப்படி ஒரு அடையாளத்தை நம்ம காட்டுறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊதா கலர் உடுப்பை, பூசு உடுப்பை ஃபாதர் போட்டிருக்கிறாரு. அப்படிதானா? கோல்டு கலரை மாற்றி ஊதா கலர் மாற்றுறது ரொம்ப ஈஸி. கோல்டு கலர் சிம்லி வைக்கிறதுக்கு பதிலாக ஊதா கலர் வைக்கிறது ஈஸி. அல்லேலியா பாடுறதுக்கு பதிலா ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் பாடுறது ஈஸி. இங்க இருக்கக்கூடிய அந்த பூ வைக்கக்கூடிய அந்த வாசலாம் எடுத்து போட்டு வெறுமனே மெழுதிரி ஸ்டாண்டு மட்டும் வைக்கிறது ஈஸி. 14 திருத்தலங்களுக்கு நாம் திருப்பயணம் செல்வது மிகவும் எளிது, ஈஸி. அதுக்கு பேர் தான் ஆடைகளை கிழித்து கொள்ளுதல். வெளிப்புறத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் எளிதானது. ஆனால் கடினமானது எது? இதயத்தை கிழித்து கொள்ளுதல், இதயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துதல்.
யார் கூட இவ்வளவு நாள் பேசாம இருக்கிறோமோ, யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறோமோ அவங்ககிட்ட போய் பேசுறது கடினம். யாரை மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிறோமோ அவர்களை மன்னிப்பது கடினம். யார் மீது இரக்கம் காட்ட மனமில்லாமல் இருக்கிறோமோ அவர்கள் மீது இரக்கம் காட்ட நாம் மனம் கொள்வது கடினம். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற மாற்றம். இதயத்தை கிழிக்கணும். இதயத்தை கிழிக்காம வெளிப்புறத்துல உடைய மட்டும் கிழிச்சுக்கிட்டதுனால எந்தவித பயனும் வந்துவிட போவதில்லை. ஆண்டவரை ஆண்டவரை என்று முழந்தாள் படியிட்டு ஏன் உருண்டு பிறண்டாலும் கூட அது ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அன்பு மக்களே, இன்று இந்த தவக்காலம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் விடுக்கின்றது. நீங்கள் உங்களுடைய மனதிலே மாற்றம் கொள்ளுங்கள். வெளிப்புற அடையாளங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் இரண்டாவது தான். ஆனால் முதலிலே நாம் செய்ய வேண்டியது நம்முடைய மன மாற்றம். நம்ம இப்படி மன மாற்றத்தை விரும்புகிற பொழுது நிச்சயமாக அதிலே பலவித குழப்பங்கள் வரும், பலவித சோதனைகள் வரும். நாம நினைப்போம் மனம் மாறி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்போம், டெய்லி பூசைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் சாத்தான் அவ்வளவு எளிதாக நம்மை மனம் மாற விடாது. நமக்கு அதிகமான சோதனைகளை தந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது சாத்தான் நம்முடைய இதயத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான். நீ கோயிலுக்கு போனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? கோயிலில் ஆண்டவரை வழிபட நீ ஒவ்வொரு நாளும் இப்படி எழும்பி போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? உன்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க? இதோ வெளி வேஷம் போடுறான் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் இரு, இன்னும் கொஞ்ச நேரம் நீ தூங்கி ரெஸ்ட் எடு, கோயிலுக்கு போகாத என்று சாத்தான் நம்முடைய மனதிலே தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். நீ கோயிலுக்கு போறதுனால உனக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது, கோயிலுக்கு போய் என்னத்தை கண்ட என்று ஒரு விதமான குழப்பத்தை நம்முடைய மனதிலே ஏற்றி கொண்டே இருக்கும். மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் உன்னை குறித்து? கோயிலில் ஏதாவது ஃபாதர் சொல்லுவாங்க, கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கைகளை உயர்த்த கஷ்டப்படுவோம். அப்படிதான் நான் பல நேரங்களில் வெக்கப்படுவோம். கை தூக்குனா யாரும் பார்த்துருவாங்களோ, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோ, இவன் என்ன இப்படி கை தூக்கிட்டு இருக்கிறான், முழந்தாள் படியிட்டு ஆலயத்தில் ஜெபிச்சா யாரும் பார்த்துருவாங்களோ என்று நாம் மனித சிந்தனையை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க சாத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான். சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அதை விட்டு நான் கோயிலுக்கு போலனா, நான் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடம் மன்றாட விட என்று சொன்னால் ஆண்டவர் என்ன நினைப்பார் என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சாத்தானுடைய இந்த சோதனையிலிருந்து நம்மால் வெளிவர முடியும். பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலிலே 1வது அதிகாரம் 10வது இறை வசனத்தில் அருமையாக சொல்லுவார், நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா அல்லது கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தனவாகவா இருக்க பார்க்கிறேன்? மனிதனுக்கு உகந்தவனாக நான் இருக்க பார்த்தேன் என்றால் கடவுளுடைய பணியாளனாக, கடவுளுக்கு உகந்தவனாக என்னால் இருக்க முடியாது என்று சொல்லுவார். நாம் மனிதர்களை திருப்திப்படுத்த நினைக்கிறோமா அல்லது கடவுளை திருப்திப்படுத்த நினைக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு மக்களே, நாம் இப்படி மனமாற்றம் அடைய துவங்குகின்ற பொழுது சாத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு சோதனை என்ன? காலத்தை கடத்துவது. நாளைக்கு பார்த்துக்கிடலாம், நம்ம பூசைக்கு போகணும்னு நினைப்போம், இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி ரெஸ்ட் எடு, நாளைக்கு போகலாம். ஸ்கூல் பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஸ்கூலுக்கு போகலாம். வீடு கட்டிட்டு இருக்கிறோம், வீடு கட்டுற வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போகலாம். இப்படி பலவிதமான குழப்பங்களை சாத்தான் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய நேரத்தை நாம் தள்ளி போட சாத்தானுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் காலத்தை தள்ளி போடாமல் இன்றே நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வோம். ஆண்டவருக்கு நாளைக்கெல்லாம் தள்ளி போட மாட்டார். ஆண்டவருக்கு எல்லாமே இன்னைக்கு தான். அந்த நல்ல கல்வனை பார்த்து சிலுவையில் என்ன சொல்வாரு? இன்றே
நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் அப்படின்னு சொன்னார். சக்கையுனுடைய வீட்டிற்கு போய் என்ன சொல்வார்? சக்கையை பார்த்து, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, நாளைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு வரும் அப்படி சொல்லல. ஆண்டவருக்கு எல்லாம் இன்று இன்று இன்று. ஆனா நமக்குத்தான் நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. சாத்தானுடைய சோதனைக்கு இடம் கொடுத்து நாம் நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுத்து விடுகின்றோம். சீராக்கின் நூலிலே 5வது அதிகாரம் 7வது இறை வசனத்திலே நாம் அருமையாக வாசிக்கிறோம். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே, நாளை நாளை என்று தள்ளி போடாதே. ஆண்டவருடைய சினம் திடீரென்று பொங்கி எழும், அப்பொழுது நீ அழிந்து போவாய் என்று அங்கே சீராக்கி ஞான நூலின் ஆசிரியர் அருமையாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே காலம் தாழ்த்தாமல் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசித்தது போன்று இன்றே தகுந்த நாள், இன்றே மீட்பின் நாள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வெளிப்புற அடையாளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு நம்முடைய உட்புறத்திலே, நம்முடைய மனதிலே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள இந்த தவ காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அவ்வாறு அப்படிப்பட்ட நல்ல ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற பொழுது இறைவனுடைய அருள், இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய மன்னிப்பு எந்தவித தடைகளும் இல்லாமல் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனமாற்ற வாழ்வு வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இறைவனுடைய அருளை, ஆசீரை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். இப்பொழுது திருச்சை புனிதப்படுத்தக்கூடிய நிகழ்வானது இப்பொழுது நடைபெறுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் அருள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவ காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வுகளை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையான மனநிலையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். திரு அவையின் திருப்பணியாளர்கள் சவால்கள் நிறைந்த இவ்வுலகின் நடுவே தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கும் அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு நீர் அவர்களிடம் ஒப்படைத்துள்ள இறைமக்களை இறையாட்சி நோக்கி வழிநடத்த செல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்தவக்காலத்தில் ஜெபம், தவம், ஒருத்தல் வழியாக என்னை நான் அறிந்து கொள்ளவும், கடவுளை அறிந்து கொள்ளவும், இறைவனுக்கும் எனக்கும் இடையே உள்ள அப்பா பிள்ளைக்கான உறவை உணர்ந்து கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கும் நாம் அருட்சாதனத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி நேர்மை, சமத்துவம், மன்னிப்பு போன்ற இறையாட்சியின் வலுமியங்களை கடைபிடித்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். இவ்வுலக செல்வ மாயைகளை சுகபோகங்கள் மீது கொண்ட பற்றினால் இறைவனிடம் கேட்டும் கிடைக்காத விடத்து நாம் இறை நம்பிக்கையில் தளர்ந்து விடாது இறைவனின் வல்லமையும் பராமரிப்பையும் உணர்ந்து வாழ இறைஞானத்தை எமக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அருளின் வடிவே எம் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோ. தவ செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்கி பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவான். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன் பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம்.
நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மனகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே நன்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, தவக்காலத்தின் துவக்க நாளாகிய இன்றைய தினத்திலே நாம் ஒரு சந்தியும் சுத்த போசனமும் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பு மக்கள் என்றவர்கள் இன்றைய நாளில் ஒரு சந்தியும் சுத்த போசனமும் கடைபிடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தவக்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் முடிந்தவர்கள் ஒரு சந்தியும் சுத்த போசனமும் கடைபிடிக்கும்படியாக இறைவனுடைய அருளை ஆற்றலை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவக்காலத்திலே அதிகமாக தவம், தானம், தர்மம் போன்ற ஜபங்களை போன்ற செயல்களை செய்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். ஏற்கனவே நான் தொடக்கத்திலே முன்னுரையிலே தெரிவித்தது போன்று ஏதாவது ஒரு பாவத்தை, இந்த ஒரு பாவம் என்னை அதிகமாக வாட்டி வருத்தி கொண்டிருக்கிறது, இறைவனை விட்டு நான் விலகிச் செல்ல இந்த பாவம் எனக்கு காரணமாக இருக்கிறது என்று நாம் விரும்புகின்ற அந்த ஒரு பாவத்தை நினைவு கூர்ந்து இதை நான் விட்டு விடுவேன் இந்த தவ காலத்தில் என்கின்ற ஒரு முயற்சியை எடுப்போம். அது கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு பாவமாக இருக்கலாம், அல்லது புரணி பேசக்கூடிய ஒரு பாவமாக இருக்கலாம், மற்றவர்களை மன்னிக்காமல் மற்றவர்கள் மீது வெறுப்புணர்வு கொள்ளக்கூடிய ஒரு பாவமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடலுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம். எந்த பாவமாக இருந்தாலும் ஏதாவது குறைந்தது ஒரு பாவத்தையாவது நான் விட்டு விடுவேன் என்கின்ற அந்த ஒரு முயற்சியை, அந்த ஒரு உறுதிப்பாட்டை எடுப்போம். சரிங்களா? இந்த பாவம்தான் இறைவனை அணுகி வர, என்னுடைய உறவினர்களுக்கு நான் முழுமையான அன்பை செலுத்த தடையாக இருக்கிறது என்று நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட்டு விடுவோம். நிச்சயமாக அதை விட்டு வெளியே வருவதற்கு, அந்த பாவம் நம்மை இன்னும் அடிமை தலையிலே பிடித்து கொள்ளாமல் இருப்பதற்கு தேவையான அருளை, ஆற்றலை இறைவன் நமக்கு தந்தருள்வாராக. இந்த அருளின் காலத்திலே, இறைவனுடைய அருள் அதிகமாக பாய்ந்து வரக்கூடிய காலத்திலே நாமும் நல்ல ஒரு மனமாற்றம் அடைந்து இறைவனுக்கு உகந்த மக்களாக, பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மாண்புக்குரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பங்கு தந்தையின் உடல் நலத்திற்காகவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பெயர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஞான பிராசியாரே, புனித அந்தோணியாரே, புனித சூசையப்பரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.